பிரைஸ் லார்ட். எபேசியர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 28வது வசனத்தில், அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில்தான் அன்பு கூறுகிறான். ஆமென். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கணவன் மனைவியை தன்னுடைய சொந்த சரீரமாக நினைத்து நேசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். மனைவியை நேசிப்பது தன்னை தானே நேசிப்பது போன்றதாகும் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான் என்று எபேசியர் புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் புஸ்தகம் 2வது அதிகாரம் 24வது வசனத்தில், இதன் நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். கணவனும் மனைவியும் ஒரே மாம்சத்திற்கு உரியவர்கள். அதனால் தான் மனிதன் தகப்பனையும் தாயையும் விட்டு மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சத்திற்கு உரியவர்கள், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கணவனுடைய எலும்பில் எலும்பும் மாம்சத்தில் மாம்சமுமாக மனைவி இருக்கிறாள் என்று வேதத்தில் பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அன்பு தேவ ஜனமே, கணவன் மனைவியோடும் மனைவி கணவனோடும் அன்பாயிருங்கள், ஒன்றாக இருங்கள், ஒரே மாம்சத்திற்குரியவர்கள், நீங்கள் ஒன்றாக இசைந்திருங்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகின்றது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த தேவ வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் தாமே ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். நாம் ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கின்ற பரலோக பிதாவே, சோத்திரம். கர்த்தாவே, இந்த இரவு வேளையிலும் நீர் ஆசீர்வதித்து கொடுத்த இந்த தேவ வார்த்தைகளுக்காக உம்மை நன்றியோடு சோத்தரிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த நாளிலும் எங்களை அப்பா இந்த நிமிடம் வரையிலும் உடைய சிறகனின் கீழாக மூடி மறைத்து கண்மணியை போல பாதுகாத்த மேலான தெய்வத்திற்காக இரக்கங்களுக்காக நன்றிகளை செலுத்துகிறோம். அப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் தாமே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆண்டவரே, உடைய சமாதானமும் சந்தோஷமும் ஐக்கியமும் ஆண்டவரே சதா காலமும் ஒவ்வொரு குடும்பத்திலும் நிலைத்திருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, உடைய கிருபை இரக்கமும் எங்களோடு இருக்கட்டும். ஆண்டவரே, பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய அப்பா சித்தம் அறிந்து ஒவ்வொரு குடும்பம் ஆண்டவரே உமக்கு பிரியமான பாதையில் நடக்கின்ற நல்ல நேரத்தை நீர் எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் அன்பாக இருக்கும்படியான கிருபைகளை தாரும் நல்ல நேரத்தை எங்களுக்கு நீர் தாரும். அப்பா, ஆண்டவரே, இந்த நாளிலும் ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் தாமே நீர் முழுமையாக பொறுப்பு எடுத்துக் கொள்ளும். ஒவ்வொரு குடும்பத்திலும் தலைமை ஸ்தானத்திலே நீர் இருந்து அப்பா உம்முடைய சித்தத்தின்படி திட்டத்தின்படி எங்களை நீர் நடத்தும்படியாக நாங்கள் இந்த நேரத்திலும் எங்களை முழுமையாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.